ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. சாப்பாடு வடித்து எடுத்துட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயிலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு சாறு மட்டும் எடுத்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது பண்ணி காட்டுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியில் நம்ம ஆற வச்சுருக்க சாப்பாட்டை எடுத்து அப்படியே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்குங்க. சாப்பாட்டில் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இது டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு கொடுத்து விடலாம். கடைசியில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.